Good evening to all. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃபைன் மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் கொண்டு வராங்கன்னா, அதாவது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி செட் டு பி discrete மெட்ரிக் ஸ்பேஸ். அது மாதிரி டிஸ்க்ரீட் டாபாலஜிக்கல் ஸ்பேஸும் உண்டு. ஓகேங்களா? if every singleton subset of x is open in x. ஓகேங்களா? இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு எப்போ சொல்லுவோம்னா, அதில் எந்த ஒரு சிங்கிள்டன் சப்செட் எடுத்தாலும் அது வந்து ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து வேறு என்ன எழுதலாம்னா, அல்லது இப்படி எழுதிக்கலாம். ஒவ்வொரு சிங்கிள்டன் இப்போ ஓப்பன் செட்டாக மாறி, ஏன்னா எக்ஸுங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். ஒவ்வொரு சிங்கிள்டன் ஓப்பன் ஆயிடுச்சா, இப்போ ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் ஓப்பன் ஆயிருமா? அப்போது இப்போ எல்லா சிங்கிள்டன் ஓப்பன்னா அர்த்தம். ஸோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம்ல. இதுலேருந்து என்னதுலாம் எவ்ரி subset of A x is open. அது புரியுதான் பாருங்கள். இதுலேருந்து எழுத முடியுதான் பாருங்கள். ஓப்பன் இன் எக்ஸ். ஆனால் ஒவ்வொரு சிங்கிள்டனும் ஓப்பன் தானே. இப்போ ஏங்கிற ஒரு செட்டு கொடுக்குறேன். ஸோ சரி, ஒவ்வொரு சிங்கிள்டனும் ஓப்பனு. இப்போ ஏல எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சிங்கிள்டன் யூனியன் போட்டால் எனக்கு இந்த ஏ கிடச்சிரும். ஓகேங்களா? அது ஓப்பன் தானே, ஏன்னா இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ரைட். இதே மாதிரி எவ்ரி subset of is closed வந்துருமா? இதுலேருந்து வந்துருமா பாருங்க. எந்த ஒரு சப்செட்டும் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்டும் ஓப்பனாக இருக்குமா? அப்போது அதோட காம்ப்ளிமெண்ட் ஓப்பன் அர்த்தம் அது க்ளோஸ்டாக மாறி இருக்குமா? ஓகேங்களா? ஸோ அது ட்ரூ ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து வேறு என்ன கொடுக்கலாம்னா, இப்போது இன்னொன்று கொடுக்கலாம். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் a subset of x is isolated பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எல்லாம் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் ஐசோலேட்டட் பாயிண்ட் அதில் உள்ள பாயிண்ட்டாக தானே இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஐசோலேட்டட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது இவ்வளோ டெஃபினிஷன்ஸ் இருக்குது, எல்லாமே ஈக்குவலண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு என்னென்னு பார்த்தாச்சு. அப்போது ஒரு செட்டுக்கு எவ்வளோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுக்கலாம்? நிறையா கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸ் நான் எம்டி செட் எடுத்தாச்சு. இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து என்ன கொடுத்துருப்போம்? 0 x is equal to y for x comma y belongs to x not equal to y க்கு 1 கொடுத்துருக்கோமா? 1 ஏன் கொடுக்கணும்? 1க்கு போய் என்ன நம்பர்லாம் கொடுத்துக்கலாம். இனி நான் நெகட்டிவ் ரியல் நம்பர், இனி பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுத்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இந்த 1க்கு போய் எந்த ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுத்தாலும் ஒவ்வொரு மெட்ரிக் கிடைக்கும். இப்போ 1 கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன் கிடைக்கும். 2 கொடுத்தீங்கன்னா அது ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன். 3 கொடுத்தா அதுக்கு ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன். 1.001 கொடுத்தா அதுக்கு ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். 2024 இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்போது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிறையா ஒரு ஆர்டினரி செட்டுக்கு நிறையா மெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கு இதுலேருந்து கொடுத்துடலாம். ஸோ அது நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துங்க. 1க்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 1 is replaced by any பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகே, ரைட். இது ஒரு நோட்டு. இப்போது எனக்கு இதில் வந்து இப்போது எனக்கு ஓப்பன் பால்ஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஓப்பன் பால்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஓப்பன் பால்ஸ் எக்ஸை சென்டராக வச்சு
டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் 0.1 ரேடியஸை வச்சு ஆக்சுவலாக அது நெய்பர் கூட்டுது. நான் ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நெய்பர் கூட்டுறவன்னு வந்துடும். n ஆஃப் 0.1 எக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இது என்னென்னு பார்க்கலாமா? இப்போ என்னென்னா இட்ஸ் டெஃபினிஷன் அது எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அவர் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸு டி ஆஃப் ஏ கமா எக்ஸு லெஸ் தென் ஆர் வந்து 0.1 கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து இது ரெண்டு ஈக்குவல்னால் இது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0.1. அப்போது என்ன அர்த்தம்? ஏக்கு எக்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஒன்னா இங்கே ரெண்டு மெஷர்மெண்ட் தான். ஒன்று டிஸ்டன்ஸ் வந்து 2 பாயிண்ட் ஈக்குவலாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 0, அன்ஈக்குவலாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 1, ரெண்டு மெஷர்மெண்ட் தான். ஸோ யூஸ்வலில் மெஷர்மெண்ட் மாறிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரே ரெண்டு மெஷர்மெண்ட் தான். ஒன்று ஈக்குவல் பாயிண்ட்ஸ்க்கு மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ் 0, டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் 1. அங்கே வந்து அப்படி வராது. ஓகேங்களா, அப்போது இப்போ அர்த்தம் ஏன் எடுத்துருக்கோம்? ஏன் எங்கேருந்து வந்துச்சு? எக்ஸ் இங்கே எக்ஸ் எடுத்துட்டோமோ, அப்போ ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஏ. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுமா? ஏ கமா எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ என்ன இருக்கும்னா ஏ கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுமா? அப்போ ஏ டிஸ்டன்ஸ் பை எக்ஸ்க்கு மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். அப்போ இந்த கலெக்ஷனில் சிங்கிள்டன் ஏ மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ரைட். இப்போ ரேடியஸ் இது 1 எடுத்துட்டோமா? அதே மாதிரி ரேடியஸ் என்ன எடுக்கலாம்? 0.999 எடுத்துக்கலாமா? ஏக்கமா 0.999. இப்போ என்ன வரும்? ஸோ 0.99 ஒன்று வரும், லெஸ் தென் ஆர்னு வந்துடும். அப்போ இந்த சிங்கிள்டன் ஏ மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ரேடியஸ் 1 எடுத்தான வரும்னு பார்க்கலாமா? ரேடியஸ் 1 வந்து நிறைய பேர் ஹோல் செட்டே வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஏ கமா 1 எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு டி ஆஃப் ஏ கமா எக்ஸு சி லெஸ் தென் ஆருக்கு பிறகு 1 ஈக்குவல் டு கொடுக்குறீங்க. ரைட்டா, ஈக்குவல் டு 1 கொடுக்குறீங்க. 1 கொடுக்கும்போதுனா இது ரெண்டும் லெஸ் தென்னாக மாறிடும். ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 மாறிடும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஏ கமா எக்ஸ் வந்து 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். அப்போ இது சிங்கிள்டன் ஏன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ இதே நேரத்தில் பால்ஸ் ரேடியஸ் வந்து 1க்கு மேலே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பால்ஸ் எக்ஸோ ஏ வச்சுக்கோ. ஏ வந்து ரேடியஸ் வந்து என்ன எடுக்கலாம்? ஒரு 2024 எனிதிங் எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு டி ஆஃப் ஏ கமா எக்ஸு லெஸ் தென் ஆறுங்கிறது எனக்கு 2024. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு டி ஆஃப் ஏ கமா எக்ஸு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2024 வரும். அப்போ ரெண்டு மெஷர்மெண்ட் தான் இங்கே. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு ஒன்று டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து ஒன்று 0 ஆகும், அல்லது டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வேல்யூ 1 ஆகும். ஓகேங்களா, 0வும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், 1ம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அப்போ 0ன்னு எடுக்கும்போது அந்த சிங்கிள்டன் ஏன்னு வந்துடும். இது வந்து ஏ தவிர எல்லா பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்போது ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸே நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அப்போது ஜென்ரலாக எழுதிக்கலாம்னா in a discrete metric space x comma d ball a comma r singleton a if r lies between 0 to 1. ஓகேங்களா, இன்க்ளூடிங் 1. இதே நேரத்தில் if r greater than 1க்கு மேலே 1 to infinity வரைக்கும் போகும்போது ஸோ இந்த ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம், வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஓகே, அப்போது என்ன பண்ணிட்டோம்? டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தாச்சு. அதில் ஓப்பன் பால்ஸ் வித் சம் ஃபிக்ஸட் ரேடியஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகே, சம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா நமக்கு என்ன தெரியும்? இன் ஏ discrete metric space x comma d la any subset of subset a of x is open in x ன்னு தெரியுமா? ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். ப்ரூஃப் ரொம்ப ஈஸி. ஸோ எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அது வந்து ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ எப்படி எடுக்கலாம்? ஓகே, ஓப்பன் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு லெட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமா? ஸோ ஏங்கிற ஒரு சப்செட் எடுத்தாச்சு. இது ஓப்பன் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா
எவ்ரி பாயிண்ட் இஸ் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணுமா? ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கணும். சப்போஸ் ஏ வந்து எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ எம்டியாக இருந்தால் என்ன வரும்? எம்டி என்ன ஆயிரும்? எம்டி செட்னு வந்துடும். அப்போது ஏசி ஈக்குவல் இன்டி ஏன்னு வந்துடுமா? அப்போ இதில் வந்து என்னது? ஏஎஸ் ஓப்பன் வந்துடும். ஓகே, அப்போ ஒரு எம்டி செட் வந்து ஓப்பன் வந்துருச்சு. ஓகே, அடுத்து இப்போ எக்ஸுங்கிறது நான் எம்டி செட்டுன்னு அது எப்பயுமே நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது எப்பயுமே நான் எம்டி எடுத்துக்கிறோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் எம்டி மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ லெட் ஓகே சப்போஸ் ஓகே லெட் இப்போ என்ன எடுக்க போகிறோம்? லெட்டு நான் எம்டி சப்செட் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் ஒரு பாயிண்ட் எடுக்கணுமா? எவ்ரி பாயிண்ட் இன் ஏ இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் சொல்லணுமா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஏ பிலாங்ஸ் டு ஏ எடுத்துட்டோம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்ம இன்டீரியர்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சிடும் கதை. அப்போது என்ன பண்ணலாம்? இது இன்டீரியர்னு சொல்லணுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு ஏயை சுற்றி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் வரைய போகிறோம். அந்த நெய்பர்ஹுட்டு இந்த ஏக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். ஓகே, அப்போ பால்ஸ் ஏ சென்டராக வச்சு 0.1 ரேடியஸ் எடுத்துக்கலாமா? 0.1 இந்த ரேடியஸ் நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுது. ஏதோ ஒரு ஓப்பன் பால் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, லிமிட் பாயிண்ட்னா தான் நம்ம எந்த ஒரு ரேடியஸும் செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சு என்ன வரும்? சிங்கிள்டன் ஏ வந்துருமா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இது வந்து சப்செட் ஆஃப் ஏ தானே, நான் ஏல ஏ இருக்குது. ஸோ இப்போ சப்செட் ஆஃப் ஏன்னு வந்துருச்சா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா the 4 implies A belongs to A is an interior point வந்தாச்சு. இன்டீரியர் பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ ஏங்கிறது நம்ம ஆர்டரே எடுத்த பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா எவ்ரி பாயிண்ட் இன் ஏ இஸ் an இன்டீரியர் பாயிண்ட் வந்துருச்சு. therefore எவ்ரி பாயிண்ட் ஏங்கிறது ஆர்டரே எடுத்த பாயிண்ட் வந்து இன்டீரியர்னு வந்துருச்சு. அப்போ எந்த ஒரு ஏல இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டும் நமக்கு இன்டீரியர் வந்து இருக்க போகுது. ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் an இன்டீரியர் பாயிண்ட். இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ இன் எக்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால என்ன வந்துடும்னா ஏ வந்து ஓப்பன் வந்துடும். ஸோ ஏ இஸ் ஓப்பன். ஸோ ஓகே, இப்போ ஏ இஸ் ஓப்பன் வந்தால் நமக்கு என்ன தெரியும்? இன்டி ஏஸ் ஈக்குவல் டு ஏன்னு தெரியுமா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது இதில் ரெண்டு விஷயம் வந்துருச்சு. ஒன்று வந்து எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் ஓப்பனாக இருக்கும். ஓகே, இன்டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இன்டீரியர் வந்து அதே தான் வரும். ஓகே, ஃபைனைட் ஆர் எதுலனாலும் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் தான் வந்துருச்சு இன்டி. அப்போ எந்த ஒரு ஃபார் எனி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸுக்கு இன்டி ஏ வந்து ஏ தான். ஓகே, ஸோ எம்டி செட்டுக்கு இன்டி ஏ தான் சொல்லிட்டோம். நான் எம்டி செட்டுக்கு சொல்லிட்டோம். அப்போ எந்த ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸுக்கும் இன்டி ஏ தான். ஓகே, ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இப்போ ஓப்பன் செட்டு, அப்போ க்ளோசர் செட் பேச போகிறோம். நெக்ஸ்ட் எனி சப்செட் A of a discrete metric space x, d is closed in x ன்னு சொல்லணும். அது எப்படி ஈஸி? அது ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சப்செட் எடுத்துக்கலாமா? A is subset of x. ஓகே, இது நம்ம ஓப்பன், இது வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லணும். அதுதானே? ஓகே, இப்போது ஏ வந்து எக்ஸில் இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டும் எக்ஸில் இருக்குமா? அது காம்ப்ளிமெண்ட்டும் எக்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம்? இது ஓப்பன் நம்ம சொல்லிடலாமா? ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? ஏன்னா எவ்ரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் எவ்ரி சப்செட் ஆஃப் ஏ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஓப்பன் பார்த்துருக்கோம். ஓகே, ஓப்பன் இன் எக்ஸ் அந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதனால் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பன் வந்துருச்சு. அப்போ இது ஓப்பன்னு அர்த்தம் ஏஎஸ் க்ளோஸ்னு வந்துருமா? இப்போ ஏங்கிறது நம்ம ஆல்ட்ரே எடுத்த ஒரு சப்செட். அப்போது எவ்ரி சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் க்ளோஸ்னு வந்துருமா? therefore எவ்ரி சப்செட் ஆஃப் a discrete metric space x, d is closed in x. ஓகே, ஏன் இன் போடுறேன்னு
புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இன் எக்ஸ்ன்னு போடுறது ரொம்ப முக்கியமானது. ஓகே ரைட். அப்போது இதுக்கு என்னென்னா இதுக்கு வந்து க்ளோஸர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா எனி அதாவது எனி சப்செட் A of a discrete matrix space has no limit point சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது ஈஸியாக ப்ரூஃப் கொடுத்தலாம். எப்படின்னா அந்த பழைய இதுதான், எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் இருக்காதுன்னு நம்ம சொல்லணும். அப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போது அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம். ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ். ஓகே ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சென்டராக வச்சு 0.1 ரேடியஸ் வச்சு ஒரு ஓப்பன் பால்ஸ் வரைகிறேன். அதில் கண்டிப்பாக ஏ மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப் த ஃபோர் பி ஆஃப் ஏ கமா 0.1 இன்டர்செக்ஷன் ஏ அதர் தென் திஸ் ஏ இஸ் ஆல்வேஸ் எம்டி செட். கரெக்டானு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு ரேடியஸ், என்ன லிமிட் பாயிண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு ரேடியஸ். ஸோ எந்த ஒரு ரேடியஸுக்கும் நான் எம்டின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 0.1 ரேடியஸ் எடுத்துக்கிட்டு என்னால் நான் எம்டியை கொண்டு வரவே முடியல. ஸோ எம்டி செட்டு தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஏன் எம்டினா ஏன் எம்டி சொல்லுங்கள். இங்கே சிங்கிள்டன் ஏவா, இங்கே ஏல இல்லாத பாயிண்ட், அப்போ எம்டி தானே வரப்போகுது. அப்போது இப்போ என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ரேடியஸுக்கு இதை வந்து என்னால் நான் எம்டியாக கொண்டு வரவே முடியல. அதனால் திஸ் பாயிண்ட் இஸ் நாட் ஏ லிமிட் பாயிண்ட். ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஸோ ஏ எடுக்கலையோ, இட்ஸ் ஓகே. நம்ம அதை ஏ எடுக்கணும்ல, அதான் மெயின். ஓகே, லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ இன் எக்ஸ். ஓகே, ஏங்கிறது எக்ஸ்ரே எடுத்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே ஓகே. இப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்னா இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ என்னென்னா டெரைவ்டு செட் ஃபார் எனி டி ஆஃப் எனி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் டெரைவ்டு செட்டு வந்து எம்டி செட். ஓகே, முக்கியமான நோட்டு. ஸோ இதை நான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு சின்னதாக விட்டு நான் சொல்லியிருப்பேன், நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். டி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன், எக்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? டி ஆஃப் எக்ஸ் வந்து எப்பயுமே எக்ஸ் வராது. அதாவது இது வந்துடும், அதாவது எக்ஸ் நாட்டு எக்ஸுக்கு இன்டீரியர் எக்ஸ் வந்துடும், எக்ஸுக்கு க்ளோஸர் எக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? டெரைவ்டு செட்டுக்கு வந்து வராது. சப்போஸ் இந்த ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ப்ளீட்னஸ்னு ஒரு விஷயம் எல்லாமே போயிடும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் டெரைவ்டு செட் எடுக்கிறீங்க ஃபார் எனி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் எடுத்து டெரைவ்டு செட் ஏ வந்து ஏ எப்பயுமே வந்துருச்சுன்னா, இன் ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்னஸ்னு ஒரு கான்செப்டே மேக்ஸில் காணாமல் போயிடும். ஓகேங்களா? ரைட், அது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஏன் கம்ப்ளீட்னஸ் காணாமல் போகுதுன்னு புரியுதுல உங்களுக்கு? ஸோ அது லிமிட் பாயிண்ட் ஆயிரும். அப்போ வந்து ஒரு லிமிட் பாயிண்ட் ஆயிரும். அப்போ அதில் எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் எ பாயிண்ட் இன் ஏன்னு வந்துடும். அப்போ கம்ப்ளீட்னஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ எல்லா செட்டுமே கம்ப்ளீட்னஸ்னு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இது ஒரு விஷயம். இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா, ஓகே all the points of a subset A of a discrete matrix space S, D are isolated points. ஓகே, என்ன காரணம் பாருங்கள். இந்த சின்ஸ் என்ன காரணம்னா,
ஃபார் எனி சப்செட் ஆஃப் எக்ஸுக்கு டெரைவேட்டிவ் செட்டு வந்து எம்பின்னு சொல்லியாச்சு. அப்போது ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ் தான் செட்டுக்குள்ளே இருந்து அது என்னது லிமிட் பாயிண்ட் இல்லாமல் இருக்கணும். ஓகே, இப்போ லிமிட் பாயிண்டிங் எதுவுமே இல்லை. அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன வந்துடும் உங்களுக்கு ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ்னு வந்துடும். ஸோ இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஐசோலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா பெர்ஃபெக்ட் இருக்குமா? பெர்ஃபெக்ட் 6-1 பெர்ஃபெக்ட் இருக்குமான்னு பாருங்கள். ஓகே, இப்போ லெட் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏ சப்போஸ் எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெர்ஃபெக்ட் என்ன சொல்லணும்? லிமிட் பாயிண்ட்டுக்கு அப்படி மாற்றி போகணும். லிமிட் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்லணும்? க்ளோசர் செட்டுக்கு என்ன சொல்லணும்? எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லணுமா? இங்கே அப்படி மாற்றி சொல்லணும். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் எ லிமிட் பாயிண்ட் நம்ம சொல்லணும். சொல்லியாச்சுன்னா பெர்ஃபெக்ட் வந்துடும். ஓகே, ஸோ எம்டி செட் எடுத்தாச்சா? இப்போ டெரைவேட்டிவ் செட் ஆஃப் எம்டி செட் என்ன வரும்? எம்டி செட். அப்போ இது ட்ரூன்னு வந்துடுச்சு. த இம்ப்ளைஸ் எம்டி செட் இஸ் பெர்ஃபெக்ட் இன் எக்ஸ் கமாடி வித் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போது நான் எம்டி எடுத்துக்கலாமா? லெட் ஏங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ என்ன வந்துடும்னா டெரைவேட்டிவ் செட் ஏ என்ன வந்துடும்? எம்டி தான். ஓகே, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வராது தானே. ஸோ நான் எம்டி செட்டு வந்து எம்டி செட்டு சப்செட்டாக வராது. அதனால் ஏ இஸ் நாட் perfect in x comma d. Therefore empty set is the only perfect set. In x comma d. Okay, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் எம்டி செட் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் சப்செட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுக்கலாம்? டென்ஸ் கொடுக்கலாமா பாருங்கள். டென்ஸ் ப்ராப்பர்ட்டி வழக்கம் போல் ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். சப்போஸ் ஏ வந்து எம்டியாக இருந்தால் நடக்கும். டென்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆக்சுவலாக டென்ஸ் இன் ஆர். ஓகே, ஆக்சுவலாக டென்ஸ் இன் ஆர், டென்ஸ் வந்து ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸில் சொல்லணும்னா ஏ க்ளோசர் வந்து எக்ஸ்ன்னு சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ஏ இஸ் டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால், அதே நேரத்தில் ஏ இஸ் டென்ஸ் இன் ஏன்னு சொல்கிறதா இருந்தால் இது ரெண்டில் இதை சொல்லணும். இப்போ இன்கிற வேர்டு ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரைட். இப்போ ஏ சப்செட் எக்ஸ் போட்டாச்சா? இப்போ ஏ க்ளோசர் எம்டி க்ளோசர் என்ன வந்துடும்? எம்டி தான். அப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் வராது. அப்போ எம்டி செட் வந்து டென்ஸாக இருக்காது. எம்டி இஸ் நாட் டென்ஸ் இன் ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ். எக்ஸுங்கிற நான் எம்டின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வராது. எம்டி செட் இஸ் நாட் டென்ஸ் இன் எக்ஸ். அப்போது ஏங்கிறத நான் எம்டி சப்செட்டாக எடுக்கிறோம். ஓகே, அப்போ என்ன ஆயிரும்? ஏ க்ளோசர் என்ன வந்துடும்? ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஏன்னு வந்துடும். அப்போது ஏ க்ளோசர் வந்து ஆல்வேஸ் ஏன்னு வந்துடும். என்ன வந்துடும்னா therefore A is dense in X ஏன்னு தான் வரும். ஓகேங்களா? A is dense in ஏன்னு வரும். A is dense in Rன்னு வராது. அது எதுக்கு மட்டும் வரும்னா அது ஹோல் ஸ்பேஸ்க்கு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? therefore புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். R மட்டும் தான் இந்த dense in R வரும். ஓகே, X is the only subsets in X which is dense in X. ஓகே, dense in X ல எனக்கு வேணும்னா அது ஹோல் ஸ்பேஸ் மட்டும் தான் dense in X வரும். ஓகேங்களா? அதோட எந்த ஒரு ப்ராப்பர் சப்செட்டும் என்னது இஸ் நாட் dense in X. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுக்கணும். ஓகே, அது டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு புரியுதா? டென்ஸ் இன் ஏங்கிறது வேறு, டென்ஸ் இன் எக்ஸுங்கிறது வேறு. ஸோ த ஹோல் செட் மட்டும்தான் என்னது டென்ஸ் இன் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? மற்ற அதோட சப்செட் ப்ராப்பர் சப்செட்டு தான் என்ன ஆகும்னா டென்ஸ் இன் ஏன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்.
M is the only subset in X which is dense in X. Okay. Any proper subset of X is dense in X, dense in A. Okay, right. இது ஒரு முக்கியமானது. 6 7 7th ஒன்று என்னன்னா, ஓகே, அது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.